ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கண்ணழகி, அபிநய சரஸ்வதி என்பதெல்லாம் நாம் அறிந்த பெயர்கள். ஆனால் இவருடைய நாம் அறியாத ஆனால் அறிந்து பின்பற்ற வேண்டிய ஒரு உயரிய குணம் தாய் சொல்லை தட்டாதது. தன்னுடைய தாய் கிணற்றில் குதி என்றால் கண்ணை மூடிக்கொண்டு குதித்து விடுவார். ஏன், எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் கேட்காமல். இவருடைய வீட்டின் சத்யநாராயண பூஜை திறத்துறையில் பிரசித்தமான ஒன்று. ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர். இவரை பற்றிய சிறுபட தொகுப்பு. திரைப்படங்கள் மூலம் மக்கள் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்ற மிகச்சிறந்த எவர் கிரீன் கதாநாயகி. நடிப்பில் பல அபிநயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர். 13 வயது முதல் மேடையில் பாடிக்கொண்டிருந்த இவர் இயக்குனர் திரு BR கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கவனத்தை ஈர்க்க 1955 அவரால் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் அறிமுகம் செய்யப்பட்டார். ஆசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்ட இவரை காலம் கதாநாயகியாக்கி அழகு பார்த்தது. என்ற தாளத்தில் வா தக்கதிமித்தா, என்ற தாளத்தில் வா தக்கதிமித்தா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் ஏறத்தாழ 180 படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர். உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். திரு MG ராமச்சந்திரன், திரு சிவாஜி கணேசன், திரு NTR, திரு ஜெமினி கணேசன் போன்ற திரையுலக ஜாம்பவான்களுடன் கதாநாயகியாக நடித்தவர். பேச்சு, நடிப்பு, நடனத்தின் மூலம் தனி முத்திரை பதித்து தமிழக ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தவர். இவரின் சிறந்த நடிப்பிற்காக 1969 பத்மஸ்ரீ விருதும் 1992 பத்மபூஷன் விருதும் இந்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. கண்களாலேயே பேசி நம் உள்ளங்களை கவர்ந்தவர்தான் அபிநய சரஸ்வதி என்று மக்களால் அழைக்கப்பட்ட பத்மஸ்ரீ, பத்மபூஷன் திருமதி சரோஜா தேவி அவர்கள். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இதோ வருகிறது அந்த நிலா. மெகா மகளிர் தின சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக திருமதி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், திருமதி சரோஜாதேவி அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்காக திருவாளர் KV தங்கபாலு அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அம்மா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாதனையாளர்களோடு எனக்கும் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன். எனக்கு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு பெண்கள் ரொம்ப ஃப்ரீடம் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு பெண்கள் தினம்தான், ஆனால் கூட சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரீடம் எடுக்கக்கூடாது. அவங்க வசந்தி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப அடிமைகளாக இருந்தாங்கன்னா அந்த அடிமையாக கூட எடுக்கக்கூடாது. மத்தியில் இருக்கணும், ஒரு கோடு போட்டுக்கணும். அந்த கோடை தாண்டி நம்ம எப்போவுமே போகக்கூடாது. பெண்ணன்றவ
பெண் தாழ்மையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், எக்ஸ்கியூஸ் பண்ணுற ஒரு குணத்தை வச்சுக்கணும். ஒரு ஆண்மகனுக்கு ஜென்மம் கொடுக்குறதே பெண் தான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அவள் தாழ்மையை கெடுத்துக்கிட்டு நான் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு எப்படி வேணாலும் நடந்துக்கிறேன்னு சொன்னால், ஜெயந்தி அம்மா சொன்னாங்களே அந்த மாதிரி தான் அவங்க கதை முடியும். அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்க்கையில் தாழ்மையோடு ஜெயிக்கணும். அதுதான் நான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது. நான் சினிமாவில் ஒரு தடவை ரொம்ப நேரம் ஆகிடும், 12 மணி 1 மணி ஆகும். ஆனால் கூட நம்ம அப்போ தாழ்மையோடு இல்லைன்னா இந்த ஒரு சாதனையை நான் பண்ணியிருக்க முடியாது. இந்த சாதனையோட பின்னாடி நிறைய வேதனையெல்லாம் இருக்குது. முக்கியமாக நான் சொல்லணும்னா என்னுடைய தமிழ் மக்களையும் என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் அவர்களையும் என் வாழ்க்கை இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஜெயந்தி அம்மாவை உண்மையில் இவங்களுக்கு தான் மேகா டிவி அவார்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு இவ்வளோ பேரையும் சேர்த்து, அது எனக்கு பெங்களூரு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வரணும், மேகா டிவி அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர்லேருந்து என்னை வரவழைச்சி இங்கே கூட்டிகிட்டு இதெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி நான் திரும்பி பார்க்குறேன்ற மாதிரி எனக்கு எல்லாம் பின்னாடி போயிடுச்சு. விஷயங்கள் எல்லாம் இப்போது நிறைய ஞாபகம் வந்துடுச்சு. அதில் கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. உங்களுடைய அன்பு என்றைக்கும் இப்படி தான் இருக்கணும். தங்கபாலு சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ஜெயந்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கௌசல்யா, ஷீ இஸ் எ வெரி குட் ஆக்ட்ரஸ். பார்க்குறதுக்கு சும்மா அப்படி இருக்காங்க. மீரா, அவங்க பேர் மீரா, அவங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி.